நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, துக்கத்தோட முழு உருவமாக யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் தாங்க. எதுக்கு மல்லியை விட்டோன்னு சொல்லிட்டு தெரியல, அவசரப்பட்டு மல்லியை விட்டுட்டோமா, மல்லிக்கு வேற ஒரு வாழ்க்கை அமைய போகுது. இன்னும் 5 நாளில் வெண்பா குட்டிக்கு அம்மா கிடைக்கலன்னா அடுத்த செகண்டே அந்த நிஷா வந்து அவளை ஃபாரின் கூட்டின்னு போயிடுவா. இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, கோர்ட்டோட ஆர்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே துக்கத்தில் மன வேதனையில் குமிர்னு இருக்காங்க. இப்போ இந்த சமயத்தில் ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேதனையில் போயின்னு இருக்கும்போது, வா மச்சான் வா, எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் சரி ஒரு சரக்கா குடி மேட்ற முடி அப்படின்னு சொல்லிட்டு கேடு கெட்ட ஒருத்தன் கூட்டின்னு போகிறாருங்க. அவரு கூட போயிட்டு குடிச்சு போட்டு கீழே விழுந்து அடிபட்டு சரக்கு பாட்டிலோட அப்படியே படுத்துன்னு இருக்காரு ஒரு பக்கம். ஐயோ வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம் அப்படின்னு சொல்லிட்டு சோகத்தோட விழுந்துன்னு இருக்காரு. இதை எங்கே போய் சொல்கிறது எங்கே போய் ஆள்றதுன்னு சொல்லிட்டு தெரியலிங்க. இப்படியே போனால் வாழ்க்கை என்ன ஆகும், ஒரேடியாக வாழ்க்கை முடிஞ்சிருமா அப்படின்ற ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் தான் போயின்னு இருக்குது. சரி பார்த்துப்போம், எவ்வளவோ பார்த்தாச்சு வாழ்க்கையில், இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா, எல்லாத்தையும் ஒரு பக்கம் தாறு மாற அடித்து தூள் கிளப்பிட்டு போயின்னு இருக்கோம். நம்ம விஜய் தாங்க எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷன், ஒரு மாடல் ரோல்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட நம்ம விஜயை இப்போ குடிச்சிட்டாரு அப்படின்றது கவலையாக இருக்குது. மறுபக்கம் நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்துன்னு கஷ்டத்தில் கஷ்டம் துக்கத்தில் துயரம், என் வாழ்க்கையில் நான் பண்ணுறது எல்லாமே துயரமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்திலே இருக்காங்க. அவங்களுக்கு இனிமேல் நல்லது நடக்காதா, வாழ்க்கை இப்படியே போயிடுமா, கஷ்டமாட்டினா அவங்களுக்கு நிரந்தரமா அப்படின்ற ஒரு சூழலில் தான் போயின்னு இருக்குது. எல்லாமே ஒரு நாளைக்கு மாறும், ஒரு நேரம் ஒரு காலம், இது மட்டும் போதுங்க. வாழ்க்கையில் எங்கே வேணாலும் நம்ம சாதிச்சுட்டு எப்படி வேணாலும் இருக்கலாம். அதுக்கு ஒரு தருணம் வரும், அந்த தருணத்தில் நம்ம நினைக்காததெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் நானும் ஒரு பக்கம் வெயிட் பண்ணிருக்கேன்ற மாதிரி அவங்களும் வெயிட் பண்ணிருக்காங்க. பார்ப்போம் இன்னும் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சரி இப்படியே ஒரு பக்கம் போயின்னு இருக்குது. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம பாபு இருக்கார்ல, பாபு மாதிரி அப்படியே சும்மா சீன்றார் ஒரு பக்கம் போயிட்டு. எனக்கு பாபுன்னு தாங்க ஞாபகம் வருது. நான் ஸ்கூல் படிச்சிருந்த போது எனக்கும் ஒரு பாபு வாத்தியார்னு சொல்லிட்டு வந்துருந்தார். அவர் தமிழ் வாத்தியாருங்க. அவர் கதை சொன்னால் வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா அவர் சொல்கிறது எப்போவுமே அதில் வந்து கதை இந்த மாதிரி ஸ்டோரி இது வந்து அதில் தான் நம்ம கொஸ்டின் ஆன்சர் எல்லாம் எடுத்து எழுதணும். அதெல்லாம் சிறப்பாக சொல்லுவாருங்க. அந்த கதையை சொன்னதை எனக்கு அப்படியே மைண்டில் நின்றுங்க. அப்படியே அந்த கதையவே போய் கதையை எழுதி விட்ருவேன். அவ்வளோதான் மேட்ரு முடிஞ்சிடும். அந்த மாதிரி திறமையான வாத்தியார் அவரை மாதிரி ஒரு வாத்தியார் கிடைக்கிறது கொடுத்து வச்சிருக்கணும். இருந்தாலும் என்ன பண்ணுறதுங்க, பங்கூட்டா மட்டும் காது மேலே கழுத்து மேலே 4 வைக்குவார். ஆனால் அவர் மட்டும் பங்கு வச்சுன்னு இருப்பார். இதெல்லாம் நம்மளால் கேட்க முடியுமா, என்ன பண்ணுறது. சரி நீங்கள் யாரா போய் அக்கம் பக்கம் பார்த்து என்ன போட்டு கொடுத்துட போகிறீங்க, அந்த கான்செப்ட் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க தானே நாவுக்கிட்ட சொல்லிருக்காங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே சொல்லிட்டு தெரியல, எனக்கு வாழ்க்கையே இருண்டு போயிருக்கு, பேசாமல் நான் செத்துட்டா யாருக்கும் பாரம் இருக்காது, நானே என் பாட்டுக்கு நான் போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்கேன். என்ன பேசுகிற குழந்தை காட்டுறது, எனக்கு இந்த மாதிரி பேச்செல்லாம் உனக்கு யார் கற்று இந்த மாதிரி பேசுகிற பேச்செல்லாம் இது இப்படியெல்லாம் பேசாத, ஃபஸ்ட்டு உனக்குள்ளே எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் உனக்காக தான், ஆனால் நீ இந்த மாதிரி பேசுகிற போது எனக்கே கண்ணு கலங்குது ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நாகு ஒரு பக்கம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. நாகு ஃபஸ்ட்டு பேராசை பிடிச்ச ஒரு பொம்பளையாக தாங்க இருந்தாங்க. இப்போ வந்து மனிதாவும் மிக்க ஒரு பொம்பளையாக மாட்டாங்க. என்ன பண்ணுறது, அந்த மாதிரி அவங்க கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் துக்கப்பட்டு துயரப்பட்டு எல்லாத்தையும் தாங்கி ஒரு பக்கம் மேலும் இப்போ தான் உயர்ந்து வந்திருக்காங்க. இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க, நல்லா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் அந்த நம்பிக்கையை அவங்க காப்பாற்றிவாங்களா காப்பாற்றிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போகிற போக்கில் தான் இருக்குது. பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you.